இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற பொண்ணுங்களை போதையில யூடிசிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இன்னைக்கு அவங்கள பிடிச்சே ஆகணும். எஸ்டே சிட்டா சொல்லிட்டாரு. ஓகே சார். நீங்க இங்க நில்லுங்க, நாங்க அங்க மறைஞ்சு நிக்கிறோம். வாங்க. ஓகே சார். ஏய் மச்சி, நான் நினைச்சபடியே 6 அடி அனுசியா உயரம் அவளை தூக்கி நடுவுல வைக்கிறோம். அப்படியே பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். கிளப்பு ஆடுறா போன்ல ஏஜென்ட் கால் பண்றாங்க மச்சான். இப்ப பேசிடாத, ரேட் ஏத்திட போறான். சீக்கிரம் போ, பிக்கப் பண்ணிடுவோம். நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறா. ஐயோ நீங்க நான் தான். கிளம்பலாமா? கார் வரட்டும். கார் எதுக்குங்க? உங்களை அப்படியே தூக்கி நடுவுல உட்கார வச்சு 2 பேருமா சேஃப்டியா கொண்டு போறோம். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா கார் வந்துரும். ஐயோ கார்லாம் வேணாங்க, இதுவே சேஃப்டியா இருக்கும். வாங்க. எதுக்கும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம், ரொம்ப சின்ன பசங்க இருந்தானுங்களே, இவனுங்க தானா? அப்போ ஜீப்பை வர சொல்லிட்டோமா? காலை ரொம்ப கெட்டு போச்சு. சுட்டி டிவி பார்க்க வேண்டிய வயசுல எஃப் சேனல் பாக்குறாங்க. யார சொல்றீங்க? பொதுவா சொன்னேன். ஆமா, வீடா ஹோட்டலா? எந்த இடம்? இடத்தை யோசிக்க மறந்துட்டேன்டா. எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கலாம். இது சேஃப்டியா இருக்குமா? எப்பவுமே யூனிஃபார்ம்ல 4 பேர் காவலுக்கு இருப்பாங்க. இதுக்கு காவல்லாம் வர இருக்காங்களா? போனோன்னு ஆரம்பிக்கலாம்ல? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. போன உடனே அவங்களே உங்க பேண்ட் சட்டையை கழட்டிடுவாங்க. அதே எங்க அப்பா தொழில எவ்வளவு டெவலப்மென்ட் பாத்தியா மச்சான்? அட்டாச் பாத்ரூம்ல இருக்கா? ஓஎஸ். ஆனா பெட் தான் இல்ல. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க 2 பேருமே தர டிக்கெட் தான். ஏசில இருக்கா? ஏசி பிசில எதுக்கு? கிடைக்கிற இடத்துல மேட்ர முடிக்க. சாப்பாடு வசதில எப்படிங்க? புது மாப்பிள்ளை மாமியார் வீட்டுல எப்படி கவனிப்பாங்களோ அப்படி கவனிப்பாங்க. வெயிட்டிங் ரூம் எல்லாம் உண்டா? 4 ரூம் இருக்கு. அப்படியே அப்ப நான் தான் பேசுறேன். டேய் மச்சான், ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணது நான் தான் இல்ல பேசுறேன். நான் தான் பேசுறேன். டேய் மச்சான், பேசாம இரு, நான் தான் புக் பண்ணிருக்கேன். இருங்க, நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? அட்டே டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்ல. அட் டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்லயா? நிஜமா சொல்றீங்க? நிஜமாதான். ஐயோ எனக்கு கூச்சமா இருக்குமே. ஐயோ, அந்த ரூம்குள்ள போயிட்டா டோட்டலா வேற ஃபீலிங் வந்துருவீங்க. ஐயோ, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க இடுப்புல தூக்கி வச்சீங்கன்னா ஒரு கிஸ் பண்ணிக்க. அப்படியா? இத புடி. கிட்ட வந்ததுல கொடுக்க முடியும். சார் 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 இங்க சார் சார் அடிப்பீங்க சார். ஒரே நிமிஷம் சார். மச்சான், அந்த 10 ரூபா இருக்கா? சீ குடு சார். ஒரே நிமிஷம் சார். என்ன சார் 10 ரூபா வச்சுட்டு விட்டுருங்க சார். மச்சி யாரு அது? உனக்கு பகலிரவு அரேஞ்ச் பண்ணனே, அந்த பங்காளி தான். ஹலோ சார், அந்த பொண்ணு டிராபிக்ல மாட்டிக்கிச்சு, வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் சார். இத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதெல்லாம் மூதேவி. சொல்றதா சார் ஃபோன் பண்ணேன், நீங்க போனை கட் பண்ணி விட்டீங்க. சரி அதை விடுங்க, அந்த பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் அந்த பொண்ணு இங்க சுச்சுவேஷனா இடமும் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. நீ வேணா ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சுற.